அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சஷ்டி விரதம் எப்போது வருது, மிளகு விரதம் நம்ம எப்படி எடுக்க வேண்டும், மிளகு விரதத்தால் நமக்கு என்ன பயன் இருக்குது. மிளகு விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு கடுமையான விரதம். நமக்கு சஷ்டி விரதமே கடுமையான விரதம் தான். அதில் பார்த்திங்கன்னா மிளகு விரதமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுமையான விரதம். ஆனால் அதிகமாக பயன் தரக்கூடிய விரதமும் மிளகு விரதம் தான். இந்த மிளகு விரதம் எப்படி நம்ம எடுத்துக்கிடணும், எத்தனை மிளகு நம்ம சாப்பிடணும், ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல மகா சஷ்டி விரதம் எப்போது வருது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 22, ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி, அக்டோபர் 22/10/2025, ஐப்பசி 5 புதன்கிழமை அன்று நமக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. இப்போ நிறைவு நாள் பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் எப்போது வருது அப்படின்னா 27/10/2025, ஐப்பசி 10ஆம் நாள் நமக்கு சூரசம்ஹாரம். அடுத்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம். 22 அக்டோபர் மாதம் 22 சஷ்டி ஆரம்பிக்குது. 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது. 28ஆம் தேதி திருக்கல்யாணம். ஸோ நீங்கள் எப்போதும் விரதம் நிறைவு செய்யலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சூரசம்ஹாரம் அன்று நிறைவு செய்திருவாங்க. ஒரு சில பேர் திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்வாங்க. ஏன்னா திருக்கல்யாணங்கிறது முருகருக்கு திருமணம் நடக்கக்கூடிய நாள். அதனால் திருக்கல்யாணத்திற்கு மோஸ்ட்லி நிறைய பேர் நிறைவு செய்வாங்க. ஸோ திருக்கல்யாணம் அன்று கூட நீங்கள் நிறைவு செய்யலாம், சூரசம்ஹாரம் அன்று நிறைவு செய்யலாம். நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இப்போ திருக்கல்யாணம் அன்று நீங்கள் மாலை நேரத்திலையோ அல்லது காலை நேரத்திலையோ நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மாலை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய கோவிலில் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் எப்போது திருக்கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்போ திருக்கல்யாணத்தை நீங்கள் மனக்குளிர பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டு, போன தடவை அதிகமாக கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ கோவிலில் இந்த மாதிரி சிறப்பு விழா மாதிரி நடக்கும்போது சாப்பாடு போடுவாங்களா, அன்னதானம் கொடுப்பாங்க இல்லையா, அதை சாப்பிட்டு நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நிறைவு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்று பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அது தவறு கிடையாது. நம்ம வீட்டிலே நிறைவு செய்யலாம். கோவிலே அன்னதானம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடையும் நம்ம சாப்பிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் எப்படி நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னா, மிளகு விரதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம சஷ்டி நமக்கு ஐப்பசி 5 ஸ்டார்ட் ஆகுதா, அன்னைக்கு காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றிடணும். ஏற்றிட்டு ஒரே ஒரு மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு மிளகை வாயில் போட்டு தண்ணீர் குடித்து நீங்கள் மிளகு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் நமக்கு ப்ரொசீஜர். தினமும் இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் முருகன் படத்தை நீங்கள் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நீங்கள் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்கள், நம்ம பூக்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பூக்கள் எடுத்து நீங்கள் அலங்காரம் செய்துட்டு சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதாவது 6 அகல்விளக்கு நம்ம ஏற்றணும். ஆனால் முதல் நாள் ஒரு அகல்விளக்கு மட்டும் ஏற்றினால் போதும். ஒரு அகல்விளக்கு நம்ம ஏற்றிட்டு ஒரு மிளகை சாப்பிட்டுக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சாக்கிட்ட நீங்கள் முதல்ல விளக்கு ஏற்றணும். தினமும் அந்த சரவணப்பாவை கோலம் போடணும். ஆனால் ஏற்றது இந்த சாக்கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு அகல்விளக்கு ஏற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் அதே போல தான். சாக்கிட்ட ஒரு விளக்கு, ராக்கிட்ட ஒரு விளக்கு, 2 அகல்விளக்கு ஏற்றணும். 2 மிளகு சாப்பிடணும். 3வது நாள் 3 விளக்கு ஏற்றணும். 3 மிளகு சாப்பிடணும். 4ஆம் நாள் 4 மிளகு சாப்பிடணும். 4 விளக்கு நம்ம ஏற்றணும். 5ஆம் நாள் 5 மிளகு சாப்பிடணும். 5 விளக்கு ஏற்றணும். 6வது நாள் 6 மிளகு சாப்பிடணும். 6 விளக்கு ஏற்றணும். இப்போ காலையில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் தண்ணீர் தான் குடித்து நிறைவு பண்ணுவீங்க. இல்லைன்னா பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். மிளகு விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடுமையான விரதம். இதற்கு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. பால், பழங்கள், நீர், இளநீர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம உடலுக்கு ஏற்றப்போல் நம்ம இருந்துக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அப்படிங்கிறது கடுமையான விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கடுமையாக இருக்கிறோம் அப்படின்னா மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு எதுவுமே சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேராது, மயக்கம் வந்துடும். ஸோ அந்நேரம் நல்லா தண்ணீர் குடிக்கணும், மோர் குடிக்கலாம், இளநீர் நம்ம எடுத்துக்கிடணும், பழங்கள், ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடணும். சாப்பிடலாட்டா ஜூஸ் போட்டாலும் நீங்கள் குடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சேர்த்துக்கிடணும். இந்த மாதிரி நீர் ஆகாரம் அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிடணும். இந்த மிளகு விரதத்துக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க.
இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் இது எடுப்பாங்க. இதுதான் கடுமையான விரதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் நாள் வந்து காலையில் ஒரு மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வந்து பால் ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுறீங்களா அதை கூட நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மதியம் நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம். இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மோர் நல்லா குடிச்சுக்கோங்க, தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க. பிறகு மாலை நேரம் மறுபடியும் நீங்கள் பூஜை செய்யணும். காலை மாலை 2 வேளையும் முருகருக்கு வந்து விளக்கேற்றி வைக்கணும் வீட்டில். மாலையும் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது கேட்பீங்க. மாலையும் நீங்கள் ஒரே விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதற்காக தான் மிளகு விரதம். இப்போ வந்து இல்லை நான் வந்து 6 நாளும் 6 விளக்காக நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் முடிக்கிற கணக்காக தான் இப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு விளக்கு, 2ஆம் நாள் 2 விளக்கு அப்படி சொல்லுவாங்க. முதல் நாள் 6 விளக்கு ஏற்றினாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம். தவறு ஒன்று கிடையாது. நம்ம முருகனுக்கு எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம். இப்போ நீங்கள் விரதம் வந்து இப்படி தான் நீங்கள் இருக்கணும். இப்போ வந்து 6 நாளுமே இதே தான். நீங்கள் 6ஆவது நாள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 மிளகு போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு பிறகு வந்து பால் பழங்கள் மதிய நேரம் சாப்பிட்டுட்டு மாலை நேரம் நீங்கள் நிறைவு செய்யணும். சூரசம்ஹாரம், இந்த சூரசம்ஹாரம் மாலை நேரம் வரும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு நம்ம செய்கின்ற நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன முடியுதோ அத்தனையும் நம்ம செய்துட்டு பூஜை செய்து நிறைவு செய்யணும். அடுத்து 7ஆவது நாள் வருது. 7ஆவது நாள் திருக்கல்யாணம் அன்று மிளகு போடணுமா அப்படின்னா இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். மிளகு போடலாம், போடாமையும் இருக்கலாம். நமக்கு 6 நாள் தான் சரியான கணக்கு. 7ஆவது நாளுங்கிறது நம்ம மிளகு போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நாள் 7ஆவது நாள் நான் மிளகு போட போகிறேன் அப்படின்னா 7 மிளகாய் நீங்கள் போடணும். ஆனால் 7ஆம் நாள் அவசியம் கிடையாதுங்க. நமக்கு 6 நாள் மட்டும் போதும். ஏன்னா சஷ்டி விரதம் 6 நாள் தான். 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நிறைவு நாள். நீங்கள் 7ஆவது நாள் இல்லை நான் 7 மிளகு போட்டுக்கிறேன், நான் நிறைவு வந்து சாயங்காலம் தான் செய்ய போகிறேன், 7 மிளகு நான் போட்டுக்கிறேன்னா தாராளமாக போட்டுக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமா அந்த தப்பு பண்ணிட்டோமா அப்படிலாம் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. முருகர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. நீங்கள் 7 நாள் திருக்கல்யாணம் என்று நிறைவு செய்யணும், மிளகு நான் போடணுமா அப்படின்னா போடலாம், இல்லை போட வேண்டாமா போட வேண்டாம். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து குழப்பிக்க எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே சூரசம்ஹாரம் வரைந்தால் நமக்கு வந்து விரத நாட்கள் 6 நாட்கள். 7ஆவது நாட்கள்ங்கிறது நமக்கு திருக்கல்யாணம். இது வந்து கொண்டாடப்படுகின்ற நாள். இது வந்து விரத நாட்கள் கிடையாது, விரதத்தின் நிறைவு நாள். இது காலையும் நம்ம நிறைவு செய்யலாம், மாலையும் நிறைவு செய்யலாம். அதனால் நம்ம 6 நாட்கள் மட்டும்தான் நம்ம சரியாக நீங்கள் 6 தீபம் ஏற்றும் வரை 6 மிளகு எடுத்து 6 தீபம் ஏற்று வரை நீங்கள் சரியாக இதை ஃபாலோ பண்ணணும். 7ஆவது நாளும் நீங்கள் மிளகு போட்டு நான் மாலை நேரம் முடிக்க போகிறேன்னா தாராளமாக முடிக்கலாம். தவறு ஒன்று கிடையாது. நீங்கள் மாலை நேரம் முருகனுக்கு வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணணும். அதாவது சாதம், சாம்பார், நம்ம பொரியல், அப்பளம், பால் பாயாசம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி வாழை இலை போட்டு முருகனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு பிற விரதத்தை நிறைவு செய்யணும். இப்போ நீங்கள் இந்த 6 நாள் விரதம் இருக்க போகிறீங்க இல்லையா, அதில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, கட்டாயமாக சஷ்டி கவசம் படிக்கணும். ஏன்னா சஷ்டி கவசம் தான் இந்த பூஜையும். நமக்கு மகா சஷ்டியே பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் காலை மாலை 2 வேளையுமே நம்ம பாராயணம் பண்ணணும். ஓம் சரவண பவாய நமக்கு 108 முறை நம்ம சொல்லணும். ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு வந்து சஷ்டி கவசம் பூஜையில் பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலைகள் செய்யும்போது ஓம் சரவண பவாய நமக்கு அதை சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 6 நாளுமே முருகனுடைய நினைவு மட்டும்தான் நமக்கு இருக்கணும். கோபப்படக்கூடாது, டென்ஷன் சுத்தமாக ஆகக்கூடாது, யார் மேலேயும் நீங்கள் வந்து எந்த தீங்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் முருகர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, அந்த தாட்டில் தான் நீங்கள் இருக்கணும். எதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய வேண்டுதல் என்ன அதை நீங்கள் முருகன்ட்ட சங்கல்பமாக முதல் நாளே நீங்கள் வச்சிடணும். எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க, குழந்தை பாக்கியத்திற்காகவா இல்லை மற்ற எதுன்னு வேண்டுதலுக்கா, அதை முதல் நாளே சங்கல்பமாக வச்சு நான் இதற்காக தான் விரதம் இருக்கிறேன் முருகா, நீ இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கணும், ஒன்றை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீ நிறைவேற்றி வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் விரதத்தை வந்து முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6 நாள் முடியும் பார்த்தீங்களா, அப்போதையே நீங்கள் திரும்பவும் வந்து முருகன்ட்ட இந்த இதற்காக நான் வேண்டுதல் பண்ணேன், இதை நான் நிறைவு செஞ்சுட்டேன், உங்கள் மேலே நம்பிக்கையில் நான் நிறைவு செஞ்சுருக்கேன், நீங்கள் எனக்கு நடத்தி வைப்பீங்க அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் 6 நாளும் நிறைவு செஞ்சிடணும். செஞ்ச பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். நடக்காதது எதுவுமே இல்லை. முருகன் நினைத்தால் ஒரு நொடியில் நமக்கு நடக்கும். இப்போ இந்த மிளகு விரதம் யார் இருப்பாங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து
அந்த கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்போ ஆன்மீக ரீதியப்படி பார்த்தோம் அப்படின்னா மிளகு வந்து காரத்தன்மை கொண்டது. முருகன் வந்து நெருப்புலேருந்து பிறந்தவர், அதாவது ஈசனோட அதாவது சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து நெருப்பில் பிறந்தவர். அதனால் அந்த காரத்தன்மையை பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது தீய சக்தி இந்த மாதிரி அதனால் கூட குழந்தை பாக்கியம் நமக்கு தள்ளி போகுது அப்படின்னா கூட அதெல்லாம் போயிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த தீய சக்திலாம் அழிப்பதற்காக அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த மிளகு பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கிற தீய சக்தியெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்மீக ரீதிப்படி ஆரோக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. இல்லை சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்காக. கர்ப்பப்பையில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மிளகு விரதம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால் குழந்தை பாக்கியம் இருப்பவர்கள் வந்து மிளகு விரதம் இருப்பது ரொம்ப நல்லது, குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிளகு விரதம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் மிளகு விரதம் இருந்து நல்லபடியாக குழந்தையும் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. சஷ்டி விரதம் இருந்தாலே நம்ம எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அதனுடைய பலன் வந்து முருகர் 7வது நாட்களுக்குள்ளேயே கொடுத்துருவார். மோஸ்ட்லி வந்து கொடுத்துட்றாரு. இப்போ வந்து நம்ம குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறப்போ நமக்கு அடுத்த வருடம் சஷ்டி வரும் பார்த்திங்கன்னா அதற்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கையில் கட்டாயமாக குழந்தை இருக்கும். ஸோ ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், நான் சஷ்டி விரதம் ரொம்ப நாட்களாக இருந்துட்டு தான் இருக்கேன், இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது நினைக்கலாம். கடவுள் ஆனால் கைவிட மாட்டார், முருகர் வந்து கைவிட மாட்டார். நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்காம இருந்தாலும் முருகன் அருளோடு உங்களுக்கு சிறப்பான குழந்தை வந்து கட்டாயமாக பிறக்கும். அவர் வந்து அவருடைய பக்தர்களை என்றைக்குமே கைவிட மாட்டார், கட்டாயமாக குழந்தை பிறக்குங்க. நான் முருகன் மீது நம்பிக்கை இருக்கும் பெண் நானும் ஒருத்தி தான். அதனால் நான் வந்து நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். ஏன்னா முருகர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நடக்கலையா அது அவர் நல்லதுக்காக தான் நம்ம பண்ணுவார். கொஞ்ச நாட்களில் அதை நமக்கு நடத்தி வைப்பார். இது வந்து அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் சரி நம்ம முருகன்கிட்ட மல்லு கட்டி நம்ம மண்டியாடி நம்ம சுவாமி கும்பிட்டாலும் அவர் சப்போஸ் நமக்கு அந்த ஒரு வேண்டுதல் வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு லேட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஏதேனும் ஒரு நல்லதுக்காக தான் நமக்கு இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தான் தெரியும். அதுவரை நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தோம், இப்படிலாம் நம்ம சுவாமி கும்பிட்டோம், நமக்கு நடக்கலையே அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குலாம் போகவே போகாதீங்க. நீங்கள் கட்டாயமாக விரதம் இருந்து முருகன்ட்ட சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யுங்க. 100% இல்லை, 1000% அவர் நமக்கு நன்மைகள் மட்டும்தான் செய்வார். நமக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் அவர் செய்வார். லக்கிலி நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் அது நடக்கும். நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அது நமக்கு நடக்கும். நமக்கு எப்போதும் அந்த வேண்டுதலால் நமக்கு நல்லது நடக்குமோ அது அப்போது அவர் நடத்தி வைப்பார். நீங்கள் எல்லா வேண்டுதலுக்காகவே வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தைங்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு வேணும், நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இருந்தாலும் சொந்த வீட்டிற்காக, இல்லை எனக்கு ஒரு இடம் கூட அமைய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னு பூஜையாவது செய்யுங்க, காலை மாலை 2 வேளை பூஜையாவது செய்யுங்க. முருகர் கட்டாயமாக கைவிட மாட்டார், உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். இந்த சஷ்டி விரதம் என்னுடைய ஃப்ரெண்டு போன தடவை 2024 விரதம் இருந்து சஷ்டி அன்று ஸ்டார்ட் பண்ணி திருக்கல்யாணம் அன்று அவளுடைய 5 பொன் நகையை அவள் மீட்டெடுத்தா, தாலி செயின் வந்து மீட்டெடுத்தா, அவள் கைக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து அடமானத்தில் இருந்தது வந்து தாலி செயின் அடமானத்தில் இருந்தது. இது அவங்க வீட்டில் வந்து ரொம்ப எமர்ஜென்சிக்காக வந்து அடமானம் வச்சுருந்தாங்க. அப்போ அதை பார்த்தையும் அவள் ரொம்ப அழுதா. ஏன்னா நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தாளிச்சின்லாம் போய் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப அழுது ரொம்ப வேண்டுதல் பண்ணி வழிபாடு செஞ்சான். கரெக்டாக திருக்கல்யாணம் அன்று, திருக்கல்யாணங்கிறது கல்யாண நாள் இல்லையா முருகனுக்கு, அன்று அவளுடைய தாளிச்சின் அவகிட்ட கைக்கு 11:30 வந்தது. காலையில் திருக்கல்யாணம் அன்று 11:30 காலையில் அவளுக்கு வந்தது. அவள் எனக்கு வந்து ஃபோன் போட்டு சொன்னான். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறோம் நடக்கலை அப்படின்னு, கட்டாயமாக அது நடக்கும். அவள் தாலி செயின் வச்சு ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் அவளால் திருப்ப முடியல. ஆனால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாங்கிறது எனக்கு தெரியும், ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆனால் அந்த திருக்கல்யாணம் அன்று வந்துச்சு பார்த்திங்களா அவள் தாலி செயின், அதுதான் எங்களால் நம்ப முடியல. ஏன்னா அவளுடைய கண்ணீர் அந்தளவுக்கு இருந்தது, ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதிசயம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவளுக்கு 11:30 அவள் கையில் செயின் வருது. எனக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணுறா. நான் அப்போ வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், ஏன்னா திருக்கல்யாணம் இல்லையா, கோவிலில் இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சரின்ட்டு வச்சுட்டேன். பிறகு அதுக்கப்புறம் வந்து சொன்னால் இந்த மாதிரி செயின் வந்து தாலி செயின் வந்து திருப்பியாச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகன் செய்த அதிசயம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்த உண்மையான உண்மை.
இது நீங்கள் நம்புங்க, 1வது நாள்லேருந்து 7வது நாட்களுக்குள்ளேயே அவள் கையில் வந்து கிடச்சிருச்சு. 5 பவுன் நகை வந்து தாலி செயின் கிடச்சிருச்சு அவளுக்கு. அந்த திருப்பிட்டாங்க. அவள் வந்து அதுதான் வேண்டுதல் வச்சுருந்தா. என்னுடைய தாலி செயின் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் அவள் வச்சுருந்தா. அது அவளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து கடவுள் வந்து அவருடைய வேண்டுதலை வந்து அவர் கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாக நம்மளை கெட்டியாக பிடிச்சிப்பார். கொஞ்சம் தாமதம் வேண்டுமானாலும் ஆகலாமே தவிர அது நடக்காமல் எங்கேயும் போகிறது கிடையாது. கட்டாயமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இருப்பவர்கள் எல்லாருமே மிளகு விரதம் இருங்க. மிளகு விரதம் இருக்க முடியல, ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா பால் பழங்களாவது நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு வேளை இட்லி ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கமே, முருகர் கட்டாயமாக கொடுப்பாரு. சரி, அது என்னால் முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படி இருப்பவர்கள் 2 வேளையும் காலை மாலை 2 வேளையும் சஷ்டி கவசம் படித்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனை வந்து வழிபாடு செய்து பாருங்கள். நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இந்த 7 நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் என்ன முடியுதோ அதற்கு ஏற்றது போல் வழிபாடு செய்யுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ விரதம் இல்லையோ, ஏன்னா இது அவங்கவுங்களே உடல் பொறுத்து இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரு நாளாக விரதம் இருக்கிறதுக்கு இது 6 நாள் கணக்கு வரும். 7 நாள் கூட கணக்கு நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ, என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தகவல் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். கட்டாயமாக நீங்கள் முருகனுக்கு பூஜை பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளை முருகனை நினச்சிட்டே இருங்க. நீ எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் முருகா, நீ எனக்கு செய்து கொடு, நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், எனக்கு யாரும் இல்லை செய்கிறதுக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிள்ளை நம்மளை இப்படி நம்புதில்லை, இவ்வளோ கைவிற்றக்கூடாது அப்படின்ட்டு அவர் 100% நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைப்பார். அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அடுத்த வருடம் சஷ்டி வர்றதுக்குள்ளே நமக்கு எப்படியாவது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். முருகன் இருக்க கவலை எதற்கு நமக்கு? முருகர் எல்லாமே செய்து கொடுப்பாரு. நம்பிக்கையுடன் இருக்க. இன்னமும் நமக்கு நிறையா இருக்குது சஷ்டியை பற்றி பூஜை தகவல் சொல்வதற்கும். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீடியோ நம்ம முருகனை பற்றி பேசினாலே லென்த்தாக போயிடுது. நீங்களும் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு நான் கொடுக்குறேன். அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நீ வந்து நம்ம தினமும் தலை குளிக்கணுமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், நம்ம வந்து அது விரதத்துக்கு என்னென்ன கடைப்பிடிக்கணும் அந்த 6 நாள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.